எல்லாரும் ஒன்றுன்ற மாதிரி சொல்கிறதுனால, கோயில்களை பற்றி பேசுகிறதுனால, பள்ளிக்கூடங்களை பற்றி பேசுறதுனால சில பேர் காண்டாகிறாங்க. சமூக வலைதளங்களில் அது பெருசாக எதிரொலிக்குது. அதுக்காக அது சினிமா தியேட்டர்லேயும் எதிரொலிக்குதோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஓடிடி தளத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஸ்ட்ரைட்டாக சூர்யா தான் எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். ஸோ அவர் வந்து தியேட்ரிக்கல் படம் பண்ணார்னா அது இங்கே ஓடிடியில் ரொம்ப ரேட் ஆகுது, அது மாதிரி எதனா ஒரு இது ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற சதியா என்னன்னு தெரியல. இல்லை சூர்யா சாருக்கு எதனா வேறு ரசிகர்கள் எதிரியாக இருக்கிறாங்களா? நல்ல படத்தங்கள்லாம் ஏன் அவங்க அப்படி பேசுகிறாங்கன்றது மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த படம் வந்து ஜெயிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் லென்த்தான படம் அவ்வளோதானே நண்டி. ஆனால் இப்போ இதையும் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறவங்க சுத்தமாக அறிவு சார்ந்தவங்க இல்லைன்ற மாதிரி தான் பேசுகிறேன். ஹேட்டர்ஸ்க்கெலாம் பிடிக்காதுண்ணா. அதனால் அவர் ரசிகர்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். இந்த படம் மாதிரி வேறு எந்த படமும் இல்லைன்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இந்த படம் அவங்களுக்கு பிடிக்கும். எந்த ஒரு நடிகருக்குமே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னு எதுவுமே கிடையாது. அவங்க முயற்சிக்க தோக்கலாம், ஆனால் அவங்க முயற்சிகள் தோக்காமல் இருக்கணும், அதுதான் மேட்ரு. ராயபுரம் சைடு போனால் இன்றைக்கும் சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கும் பழைய தேட்டரில் ஓட்டுற படத்துக்கு சண்டை போட்டுன்னு அடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கமல் சாருக்கும் ரஜினி சாருக்கும் இன்ன வரைக்கும் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் சாருக்கும் அஜித் சாருக்கும் அடிச்சிக்கிறாங்க. அப்போது அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பேட் கமெண்ட்ஸு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற ஒரு பெரிய எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க டாப்பில் இருப்பாங்க. கங்குவா ஒரு பெரிய தோல்வி தான் சொல்லணும். ஆனால் இந்த படம் வந்து வெற்றிக்கு நிகரான படம் தான். இந்த சூர்யானனும் ஒரு பெரிய எதிரியை செட் பண்ணணுன்றது தான். செட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அங்கே அல்லு சில்லுங்களாம் எதனா ஒன்று பேசிட்டு போவோம். அது அப்படி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. சிவகார்த்திகேயன்லாம் போன படத்துக்கு முந்தின படத்துலாம் சரியான விமர்சனம், வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் கையில் ராணுவர்களுக்கே அவார்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு விமர்சனம். காலங்கள் மாற மாற எல்லாமே மாறி போயிடுங்க. நம்ம செய்ய வேண்டியது நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செஞ்சுக்கிட்டே போகணும், அவ்வளோதான். நல்லா இருக்குது படம், பார்க்க வேண்டிய படம் தான். ஆனால் ஒரு 2.5 மணி நேரம் ரொம்ப இழுத்துட்டு போன மாதிரி இருந்து அப்படின்ற அந்த எங்கேயும் லாகு தெரியல. பட்டு அதே பழைய எலிமெண்ட்ஸ் தான் இந்த படத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் எனக்கு சூர்யாவோட கெரியரில் ஒரு மைல்கல்லான படம். ஏன்னா மாஸ் படங்கள்லாம் விஜய் சாருக்கு அஜித் சாருக்குலாம் வந்திருக்கு. அந்த மாதிரி மாசான படம் தான் இந்த படம். இது எல்லாருமே ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்களோ இல்லையோ, நாளையிலேருந்து லவ்வர்ஸ் கொண்டாடுவாங்க. ஏன்னா லவ்வர்ஸுக்கான தேவையான எல்லா விஷயங்களும் இந்த படம் உள்ளே அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கலரிங்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. எலிமெண்ட்ஸ்லாம் அந்த சிஜிது அதெல்லாம் கார்ட்டூன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தை பார்க்குறப்ப இது கார்த்திக் சுப்ராஜோட ஜிகர்தண்டா XXX அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் பெருசாக இருக்குது. இது நேரம் அது ஒரு புயல் மாதிரி, அது ஒரு அலை மாதிரி. அது சில பேருக்கு அது இயல்பாகவே அமைஞ்சிடுது. உதாரணத்துக்கு வந்து நம்ம சிவகார்த்திகேயன்லாம் இருக்காங்களா, சில பேருக்கு அமைஞ்சிடுது. சில பேர் போராடி தான் ஜெயிக்க வேண்டியது இருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகினே இருந்தாலும் எதனா ஒரு படம் ஹிட் ஆகும். ஆனால் எல்லா படமும் நல்ல படம் தான். அவரும் உண்மையாகவும் அப்படி தான் நடிச்சிருந்தார். ஆனால் அது அசால்ட்டாக ரஜினி சார் வந்து கை காலை அசைச்சிட்டு ஜெயிச்சுட்டு போயினே இருப்பார். கமல் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்து ஜெயிப்பார். அந்த மாதிரி சூர்யாவுக்கு அந்த மாதிரி ஒரு டைம் சரியாக செட் ஆகலை. நேரமும் அவருக்கு ஒரு நல்ல நேரம் அமைஞ்சிச்சுன்னா எல்லா படமும் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வந்து. எந்த ஒரு நடிகருக்குமே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னு எதுவுமே கிடையாது. அவங்க முயற்சிக்க தோக்கலாம், ஆனால் அவங்க முயற்சிகள் தோக்காமல் இருக்கணும், அதுதான் மேட்ரு. அவங்க முயற்சி பண்ண ஒரு சின்ன படம் லாஸ்ட்டாக இது தானே என் படத்தில் லாஸ்ட்டு படம்னு இறுதி சூற்றில் மாதவன் நடித்தார். திடீர்னு அந்த படம் இட்டாச்சு, அதுக்கப்புறம் மாதவன் டாப்பில் போயிட்டார். அதுமாரி ஒரு நல்ல முயற்சிக்கிறவனுக்கு எல்லா படமும் எடுத்து வைக்கிற அடியெல்லாம் வெற்றி தான். தோல்வின்றதோட பெரிய வெற்றிக்காக அவங்க தேடுறாங்க, அவ்வளோதான். கங்குவா ஒரு பெரிய தோல்வி தான் சொல்லணும். ஆனால் இந்த படம் வந்து வெற்றிக்கு நிகரான படம் தான். இந்த ஓடிடி தளத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஸ்ட்ரைட்டாக சூர்யா தான் எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். ஸோ அவர் வந்து தியேட்ரிக்கல் படம் பண்ணார்னா அது இங்கே ஓடிடியில் ரொம்ப ரேட் ஆகுது, அது மாதிரி எதனா ஒரு இது ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற சதியா என்னன்னு தெரியல. இல்லை சூர்யா சாருக்கு எதனா வேறு ரசிகர்கள் எதிரியாக இருக்கிறாங்களா? நல்ல படத்தங்கள்லாம் ஏன் அவங்க அப்படி பேசுகிறாங்கன்றது மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த படம் வந்து ஜெயிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் லென்த்தான படம் அவ்வளோதானே நண்டி. ஆனால் இப்போ இதையும் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறவங்க சுத்தமாக அறிவு சார்ந்தவங்க இல்லைன்ற மாதிரி தான் பேசுகிறேன். சூர்யா சாரை டார்கெட் பண்ணா அவர் அவ்வப்போது வந்து அரசியலை பற்றி பேசுவார். அரசியல் பேசுகிறப்போ அது வந்து மேல் மட்டத்தில், அதாவது இங்கே தெற்க இருக்கிறவங்களோட வடக்க இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்காது, அது சார்ந்த கட்சிக்காரங்களுக்கும் பிடிக்காது. ஸோ அவங்க ஒய்ஃப் பேசுகிறதும் அதை சார்ந்து இருக்குது. அவங்க பண்ணுறதும் திராவிட சித்தாந்தத்துலேயும் மனு தர்ம இதுலேயும் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, அந்த எல்லாரும் ஒன்றுன்ற மாதிரி சொல்கிறதுனால, கோயில்களை பற்றி பேசுகிறதுனால, பள்ளிக்கூடங்களை பற்றி பேசுறதுனால சில பேர் காண்டாகிறாங்க. சமூக வலைதளங்களில் அது பெருசாக எதிரொலிக்குது.
அதுக்காக அது சினிமா தியேட்டர்லேயும் எதிரொலிக்குதோ அப்படின்ற மாதிரி தோணுது. உதாரணத்துக்கு வெற்றிமாறன், ரஞ்சித், மாரி செல்வராஜ் இவங்களாம் நல்ல டேரக்டர் தான். அதே மாதிரி மோகன்ஜியும் செம்ம டேரக்டர் தான். இவங்க படங்களில் சில பேருக்கு மோகன்ஜி அண்ணா எடுக்கிற படம்லாம் ரொம்ப நல்ல படங்களாக தான் இருக்குது. ஆனால் அவர் மேலே ஒரு சாயத்தை பூசி ஒரு காழ்ப்புணர்ச்சியில் சில பேர் சொல்கிறாங்க. ரஞ்சித் அண்ணா படங்களும் நல்ல படங்களாக இருக்குது, அவர் மேலே காழ்ப்புணர்ச்சி சொல்லி அவங்களையே அந்த படத்தை ஓடணும் பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தங்க தனிப்பட்ட வாழ்க்கையையும் சினிமாவையும் மிங்கல் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி மீடியா வளர்ந்து போச்சு. அதுக்கு சார்ந்த ஆளுங்களை உள்ளே அனுப்பி அதை குழப்புறாங்களோ அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வேணுங்க. விமர்சனம் தான் ஒரு மனுஷனை தங்கத்தை அடித்து தங்கமாக மாற்றுற மாதிரி விமர்சனங்கள் தான் அடி வாங்கி ஒரு மனுஷனை தங்கமாக மாற்றும். அந்த விமர்சனங்கள்லாம் எல்லாருக்குமே இருக்கும். அது இவருக்கு தான் மட்டும் இல்லை, எல்லா விஜய் சார், அஜித் சார்லேருந்து எல்லா நடிகர்களுக்குமே விமர்சனம் இருக்கும். ஸோ அந்த விமர்சனங்களை தாண்டி வரவங்க தான் நடிகர்கள். சிவகார்த்திகேயன்லாம் போன படத்துக்கு முந்தின படத்துலாம் சரியான விமர்சனம், வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் கையில் ராணுவர்களுக்கே அவார்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு விமர்சனம். காலங்கள் மாற எல்லாமே மாறி போயிடுங்க. நம்ம செய்ய வேண்டியது நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செஞ்சுக்கிட்டே போகணும், அவ்வளோதான். தனுஷ் சார் சொல்கிற மாதிரி வர்றது கண்டிப்பாக வரும். விமர்சனங்களை வரவேற்கப்படணும். அவன் தான் நல்ல நடிகன். அதுவும் நெகட்டிவ் ரிவ்யூலாம் ரொம்ப வரவேற்கப்படணும். அதை தாங்கி நிற்கிறப்ப தான் மனசு ஆரோக்கியப்படும். அதோட பெருசு பார்க்குறப்ப நம்ம முன்னேறி போயிட்டே இருப்போம். வேறு ஒன்றும் இல்லை. இருக்காங்களே, சிவகார்த்திகேயன் இருக்கிறாரு. சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸும் விஜய் சேதுபதி ஃபேன்ஸும் அவ்வப்போது அடிச்சுப்பாங்க, ஆனால் காணாமல் போயிடுவாங்க. மேலே வர நம்ம எஸ்டிஆர் ஃபேன்ஸும் தனுஷ் ஃபேன்ஸும் இருக்காங்களே, அவங்க அடிச்சுக்கிறாங்க, அதுக்கப்புறம் காணாமல் ஒன்றுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ சில பேர் புதுசாக உருவாங்க, காணாமல் போயிடுவாங்க. அதே தனுஷ் படத்தில் சொல்கிற மாதிரி தான், எதிரிகளாம் அவங்களே உருவாங்க, அவங்களே காணாமல் போயிடுவாங்கன்னு. ஆனால் கடைசி வரைக்கும் யாருக்கு எதிரிகள் இருந்துக்கினே இருக்கிறாங்களோ அவங்க தான் டாப்பில் இருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம ராயபுரம் சைடு போனால் இன்றைக்கும் சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கும் பழைய தேட்டரில் ஓட்டுற படத்துக்கு சண்டை போட்டுன்னு அடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கமல் சாருக்கும் ரஜினி சாருக்கும் இன்னை வரைக்கும் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் சாருக்கும் அஜித் சாருக்கும் அடிச்சிக்கிறாங்க. அப்போது அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பேட் கமெண்ட்ஸு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற ஒரு பெரிய எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க டாப்பில் இருப்பாங்க. இதுதான் அவரோட மைனஸ்ன்னு நினைக்கிறேன். யாருக்குன்னா போட்டியாக இருக்கணும், எதிரிகள் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. உதாரணத்துக்கு பிக் பாஸில் கூட எதனா எதிரியை செட் பண்ணிட்டு நம்ம உள்ளே போய் அதை அடிச்சோன்னா நம்ம தான் வின்னராக மாற முடியும். அதே மாதிரி அரசியல்னா அப்படி தான், எதிரியை செட் பண்ணிட்டு எதிரி பெரிய ஆளாக இருக்கணும், நம்ம கேள்வி கேட்டினா என்ன பிரச்சனை பண்ணினே இருக்கணும், அது மாதிரி அப்போ தான் பெரிய ஆளாக முடியும். உதாரணத்துக்கு நம்ம அண்ணாமலை மாதிரி நம்ம எதனா ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி சூர்யானனும் ஒரு பெரிய எதிரியை செட் பண்ணணுன்றது தான். செட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அங்கே இல்லைங்களா எதனா ஒன்று பேசிட்டு போவோம். அது அப்படி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஹேட்டர்ஸ்க்கெலாம் பிடிக்காதுண்ணா. அதனால் அவர் ரசிகர்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். இந்த படம் மாதிரி வேறு எந்த படமும் இல்லைன்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இந்த படம் அவங்களுக்கு பிடிக்கும்.